எல்லாருக்குமே வணக்கங்க. இன்னைக்கு நம்ம சேனல்ல வெயிட் கெயின் பண்றதுக்கான ஒரு சூப்பரான ஹெல்த்தியான வெயிட் கெயின் டிப்ஸ் தாங்க பார்க்க போறோம். எந்த ஒரு சைடு எஃபெக்ட்ஸுமே இல்லாம எப்படி வெயிட் கெயின் பண்றதுன்னா இந்த வீடியோல பார்க்க போறோங்க. வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ள போலாம். ஈஸியா வெயிட் கெயின் பண்ண முடியுங்க. அதுக்கு இப்போ நான் எடுத்துக்க பொருள் வேர்க்கடலை தாங்க. அதாவது இங்கிலீஷ்ல பீனட்னு சொல்லுவாங்க. இந்த வேர்க்கடலையை பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து சூப்பரா வெயிட் கெயின் பண்ணும். பட் ஒரு சில பேருக்கு வந்து இது செட் ஆகாது. சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அலர்ஜி ப்ராப்ளம் இருக்கும், இச்சிங் ப்ராப்ளம் இருக்கும். எந்த ஒரு சைடு எஃபெக்ட்ஸ் இருந்தா இதை நீங்க டோட்டலா அவாய்ட் பண்ணிடுங்க. வேர்க்கடலை நீங்க சாப்பிடாதீங்க. இல்ல எனக்கு செட் ஆகும், நான் இதை கண்டினியூஸா ஃபாலோ பண்றேன்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா நான் சொல்ற மெத்தட்ல இதை நீங்க ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. ஒரு கப் அளவுக்கு வேர்க்கடலை எடுத்துக்கோங்க. இதை நீங்க வறுத்து சாப்பிடலாம், இல்ல வேக வச்சு சாப்பிடலாம், முளை கட்டி சாப்பிடலாம், அப்படி இல்லைன்னா கூட்டு மாதிரி செஞ்சு சாப்பிடலாம், சாலட்டோட கலந்து நீங்க சாப்பிடலாம், சாண்ட்விச்சோட சேர்த்து சாப்பிடலாம், கூட்டு மாதிரி இல்ல குழம்பு மாதிரி கூட நீங்க வேர்க்கடலையே செஞ்சு சாப்பிடலாம். ஆனா டெய்லியுமே நீங்க வேர்க்கடலையே சாப்பிடணும். அதாவது ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு ஒரு கைப்பிடி அளவு சாப்பிட்டாலே போதும். இதை நீங்க ரெகுலரா ஃபாலோ பண்ணிட்டு வரலாம். இது கூட நீங்க நட்ஸ்லாம் சாப்பிடணுன்ற எந்த ஒரு அவசியமே இல்லை. இந்த வேர்க்கடலையை மட்டும் நீங்க டெய்லி சாப்பிட்டு வாங்க. இது நீங்க முளைக்கட்டி சாப்பிட்டீங்கன்னா இன்னும் ஹெல்த்தியான பெனிஃபிட்ஸ் நிறையவே கிடைக்கும். கண்டிப்பா ஃபாலோ பண்ணுங்க. இதை நீங்க ஃபாலோ பண்ணும்போது எக்ஸ்ட்ராவா ஒன்று ஃபாலோ பண்ணணும். அதாவது டெய்லி ப்ராடக்ட்ஸ், பால் சம்பந்தப்பட்ட பொருட்களை நீங்க சாப்பிட்டு வரணும். டெய்லி காலையில இருந்த உடனே ஒரு கிளாஸ் பால், அந்த பால் பசும்பாலா இருந்தா ரொம்ப ரொம்ப நல்லது. அந்த பசும்பாலை நல்லா காய்ச்சி திக்கா ஒரு கிளாஸ் வந்து நீங்க குடிச்சிட்டு வாங்க. ஈவினிங் டைம் இல்லைன்னா நைட் டைம்ல கூட ஒரு கிளாஸ் பால் எடுத்துக்கலாம். ஒரு நாளைக்கு 2 வேளை ஒரு கிளாஸ் பால் நீங்க கண்டினியூஸா ஃபாலோ பண்ணணும். பால் சம்பந்தப்பட்ட பொருள்னா என்ன? சீஸ், பட்டரு, கீ. அதாவது காலையில எழுந்த உடனே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து கீயை வந்து ஹீட் பண்ணி இது நீங்க சாப்பிட்டு வரலாம். ஒரு ஸ்பூன் அளவுக்கு சாப்பிட்டா போதும். இது கூட கொஞ்சம் வெது வெதுப்பான தண்ணி நீங்க குடிச்சிட்டு வாங்க. பட்டர் வந்து ஆஸ் யூஷுவல் நீங்க ஸ்நாக்ஸ்க்கு இல்ல சாண்ட்விச்சுக்கு எது கூடயாவது உணவோடு நீங்க சேர்த்துக்கோங்க. பன்னீர், சீஸ் இந்த மாதிரி பால் சம்பந்தப்பட்ட பொருட்களை நீங்க சாப்பிட்டு வரலாம். ஸோ இதை மட்டும் நீங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. ஒரு வாழைப்பழம். ஸோ அவ்வளோதாங்க, ஈஸியாக உங்களோட வெயிட்டை வந்து கெயின் பண்ண முடியும். நான் சொல்கிற இந்த டிப்ஸை வந்து நீங்கள் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ ஸோ மச். பாய்.